சரிதே சரிதே. இதத்தான் எஜமாவுக சாப்பாட்டுக்கு மேல அறத மாத்திரை தின்னு விட்டு நல்லா ஜல்லிக்கட்டுக்கால மாதிரி கொழு கொழுன்னு இருக்காங்களே. வேற என்ன கழுத நம்மளாத்தான் காஞ்சா போயிருப்பாங்க. வேற என்ன கழுத நம்மள அற மாத்திரை தின்னு கொழு கொழுன்னு இருக்க வேண்டியது. சும்மா சும்மா வரப்போறேன். செவத்துக்கு பிறந்தவைய மாத்திர ஒடிவனாங்கிறே. சிந்தையறிந்து வாடி செல்வ குமர, சிந்தையறிந்து வாடி அந்தோ என் ஆசையெல்லாம் கொள்ளை கொள்ளை. சூன்யம் பிடிச்ச போலே அரை மாத்திர குறையுதேடா. மாத்திரையா? அரை மாத்திர குறையுது குறையுதே. மாத்திரை உனக்கு எப்படியா தெரியும்? நான் சத்தத்திலே சகலத்தையும் தெரிஞ்சுக்கிறவன், பாவத்துல புரிகிறவன். எடுமுழ மாத்திரையில ஐயா ஐயா ஏதோ எங்க எஜமா தின்னாருன்னு சொல்லி அரை மாத்திர தெரியாம தின்னுபிட்டையா. அந்த ஆக்களை தின்னுபிட்டேன் வெளியே சொல்லிவிட்டுதான் மிரட்டி விடுவாரியா. ஐயா சொல்லாங்க. என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. நீ நட்டு நாரை சேர்ந்தோம் இல்லையா? நட்டு முல்ல நாரும் இல்லையா அந்த வீட்டு சர்வண்டியா. அந்த ஆக்களை நீ எதை பத்தி மாத்திர ஹித்திரன்னு வினாத்திர விஷயத்த சொல்லு. நான் மகா ஞானஸ்தர். நீ பாட்டு படும் போது அதுல அரை மாத்திர தாளம் விட்டுடுச்சு. அதனாலதான் எட்ரா மூணு மாத்திரல எட்ரான்னு ஒன்றேறி முக்கா இல்லையா. சட்டையை கட்டி இடுப்புல கட்டியா? இப்பவே போலீஸுக்கு தங்கால் பண்ணி உன்னை உள்ள தள்ளுவேன். சட்டையை வச்சு இடுப்புல கட்டியா? அரை வேட்டையை வச்சு இடுப்புல கட்டியா? மாணிக்கம், என்ன சத்தம் இது? யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாருங்க நீங்க? சுலோச்சனா அண்ணன் நடராஜன் சொல்லுவா. யாரு? நாட்டியக்காரி சுலோச்சனாவா? அதேதான். என் தங்கச்சியை எங்க விட்டுட்டு ரங்கூனுக்கு போயிருந்தேன். அங்க ஒன்னும் நாட்டிய கச்சேரிகள் சரியா நடக்கல. திரும்பி வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. வந்த உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். என் தங்கச்சி கர்ப்பமானதாகவும் அந்த நேரத்துல புருஷன் கைவிட்டுட்டு போனதாகவும் ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தவ திரும்பி வரலன்னு சொன்னா. ஆஸ்பத்திரிக்கு போய் நர்ஸ விசாரிச்சேன். அவ பாவம் ஒண்ணும் எனக்கு சரியா பிடிக்கல. ஒரு மிரட்டுனா உண்மை சொல்லிட்டா. அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அந்த நர்ஸ் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னானா? வேற ஒண்ணும் சொல்ல. அந்த குழந்தை இங்க வளருதுன்னு சொன்னா. அவ்வளவுதானே? சரி, நீங்க கொஞ்சம் மேல வாங்க. இதோ குழந்தைங்களை பாருங்க. இதுல எது உங்க தங்கச்சி குழந்தைன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எப்படிமா தெரியும்? அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். எது என்னுடைய குழந்தை, எது உங்க தங்கச்சி குழந்தைன்னு எனக்கும் தெரியாது. இப்ப நான் எந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கறது சொல்லுங்க ஐயா. இது என்ன பெரிய சிக்கலான பிரச்சனையா இருக்கு? ஆமாயா, அதனாலதான் 2 பேரையுமே நாம் பெத்த 2 குழந்தைங்களா நினைச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். அப்ப என் தங்கச்சி குழந்தைய நான் மறந்துட முடியுமா? என்னால எப்படிமா முடியாது? நீங்க மறக்க வேண்டாம். உங்களுக்கும் வேற யாரும் இல்லைங்கிறீங்க. அதனால நீங்க இங்கேயே இருந்துருங்க. எப்படியும் குழந்தைங்களை பாத்துக்க ஒரு பெரியவர் வேண்டியதுதான். அது நீங்களா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு உங்க மருமக பக்கத்துல இருக்கோங்கிற திருப்தியும் இருக்கும். யோசிக்காதீங்க. இதை விட நல்ல முடிவு வேற எதுவுமே இருக்க முடியாது. சரி சரி, இஷ்டம் போலவே ஆகட்டும். அதோட இன்னொரு வேண்டுகோள். நீங்க தான் சுலோச்சனா அண்ணேங்கிறதும் சுலோச்சனா குழந்தைதான் இதுல ஒண்ணுங்கிறதும் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. எனக்கும் எங்க குடும்பத்துக்கு வேண்டிய ஒருத்தருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அந்த விவரம் எல்லாம் நான் சாவகாசமா சொல்றேன். நீங்க மட்டும் இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். சத்தியம் செய்து கொடுங்க. உங்க குழந்தையே எந்த குழந்தைன்னு உங்களுக்கு தெரியல. 2 குழந்தையும் உங்க குழந்தையா வளர்க்குறீங்க. உங்க நல்ல எண்ணத்தை நான் ரொம்ப பாராட்டுறோம்மா. சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க குழந்தைங்களை பாத்துக்குங்க. நான் இதோ வந்துட்டேன். ஆஹா, ஒண்ணு ஜமீன்தார் குழந்தை, ஒன்று சாதாரண குடும்பத்து குழந்தை. வித்தியாசமே தெரியல. அதனாலதான் குழந்தைகள் கடவுளுக்கு சமானம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை நல்லா கழிச்சு